सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. பஞ்சதசி எனக்கூடிய வேதாந்த பிரகரண கிரந்தம் ரொம்ப வசதியான கிரந்தம். சொல்லப்படாத விஷயங்கள் எத்தனை சந்தேகங்கள் பதிலாக எடுத்து கொடுத்ததான ஒரு கிரந்தம் இது. வித்யாரண்யரால் அருளப்பட்டது இந்த பஞ்சதசி. விவேக பஞ்சகம், தீப பஞ்சகம், ஆனந்த பஞ்சகம் மூணா பிரிச்சு 5 5 சாப்டர் இருந்தது. அதுல நம்ம கடைசியாக இருக்கக்கூடிய ஆனந்த பஞ்சகத்தை பார்த்துட்டு இருக்கோம். யோகானந்தத்தை பார்த்தோம், ஆத்மானந்தத்தை பார்த்தோம். இப்போ அத்வைதானந்தத்தை பார்க்கலாம். இன்னும் பார்க்க வேண்டியது வித்யானந்தம், விஷயானந்தம். இந்த 5 ஆனந்தமே பிரம்மானந்தம் தான். அதை இப்படி அவர் வேற வேற பேரை கொடுத்து அவர் பிரிச்சிருக்கார் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இதுல அத்வைதானந்தத்துல என்ன சொன்னார் அப்படின்னாக்க, ஆத்மாவுடைய ஸ்வரூபம் சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியதுதான் ஆத்மா அப்படின்னு சொல்லி அதை சொல்வதற்காக அந்த சத்தியமாக இருக்கக்கூடிய ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மன் தான் சத்தியம், இந்த உலகமானது பொய், ஜெகத் வித்யாத்வம், அத்வைதம் தான் சத்தியம், அத்வைதம் தான் ஆனந்தம் அப்படின்னு சொல்றதற்காக இந்த அத்வைதமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்திலிருந்தா கல்பிதமாக இந்த உலகமானது உண்டாச்சு. இந்த உண்டானதான இந்த உலகமானது காரியபூதமாக இருக்கிறது. காரணமானது காரியத்திலே, காரியமானது காரணத்துலதான் அடங்கி இருக்கிறது. அந்த காரணாத்மாவாக இருக்கிறதா இந்த உலகமாக காணப்படுகிறது. ஆகையினால இது உண்மை இல்லை. அதற்கு பின்னாடி அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மந்தான் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது அந்த பிரம்மம் உண்மையாக மாதிரி எனக்கே இந்த உலகமானது தோன்றுகிறது அப்படின்னு ஒரு சந்தேகம் வருகிறது. உலகமானது ஏன் தோன்றுகிறது, ஏன் தோன்றணும்? அதுதான் மாயான ஒரு சக்தி இருக்கு பிரம்மத்துக்கு. அந்த மாயா எனக்கூடிய சக்தியினாலதான் இந்த உலகமானது காணப்படுகிறது அப்படின்ற விஷயங்களுக்கு சொல்லி இதெல்லாம் மித்தியாதான் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு மண்ணுலதான், மண்ணிலிருந்து வந்ததுதான் குடம். இந்த குடமானது உங்களுக்கு தோன்றினாலும் இருந்தாலும் யூஸ் ஆச்சுனாலும் அதுக்கு வேல்யூ கிடையாது, மண்ணுக்கு தான் வேல்யூ. குடம் ஆவறதுக்கு முன்னாடியே மண் இருக்குது, குடமாக இருக்கும் பொழுது மண் இருக்கிறது, குடம் உடஞ்சி போனாலும் அந்த சில்லு மண்ணாக இருக்கும் இப்படின்னு எல்லாம் சொல்லி, அதற்கு பிறகு கயத்துல பார்க்கிற பாம்பை மாதிரி சொல்லி, அதற்கு பிறகு அவன் ஆரம்பவாதி சொல்லக்கூடிய இது பரிணாமவாதி சொல்லக்கூடிய தயிர் எப்படி பாலானது தயிராச்சோ அந்த மாதிரி பிரம்மமானது உலகமாச்சு விஷயம் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் உலகத்தினுடைய வித்தியாசத்தை சாதிக்கிறதுக்காக தான் சொல்றது. நீங்க பரிணாமவாதம் எடுத்துட்டா கூட மண்ணே குடமாக ஆச்சுன்னா கூட இந்த குடமானது வித்தியாதான், பொய் தான், விபூதி வேலைக்குதான் ஆகாது. இல்ல விவர்த்தவாதம் எடுத்தீங்கன்னாக்க கயிறு தான் பாம்பாக தோணுகிறது, அப்படிதான் பிரம்மமே உலகமாக தோணிக்கிறது. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆரம்பவாதத்தை கண்டனம் பண்ணிட்டோம். காரியத்துலதான் காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு வந்தாச்சு. வந்த பிறகு சுத்திய வைத்துக் கொண்டு நிறைய எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எப்படி ஒரு மண்ணை தெரிஞ்சிருந்தா எல்லாமே தெரிஞ்சின்றதா ஆகுமோ, எப்படி ஒரு சோழத்தை தெரிஞ்சிருந்தா எல்லா நகையும் தெரிந்ததாக ஆகணுமோ, எப்படி ஒரு இருப்பை நகவெட்டியை தெரிந்து கொண்டால் எல்லா இருப்பும் தெரிந்ததாக ஆகுமோ, அப்படி இந்த பிரம்மத்தை அறிந்து கொண்டால் எல்லாமே அறிந்ததாக ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய வாதங்கள்லாம் சொல்லி கடைசியா ஒரு ஸ்ருதியை கோட் பண்ணி சொன்னார். 66வது ஸ்லோகத்துல நம்ம போன தடவை முடிச்சோம். அவிக்கிரிய பிரம்மணி விகாரம் யாதி அநேகதா மாயாம் து பிரகிருதிம் வித்யாத் மாயினம் து மகேஸ்வரம் அப்படின்னு போன தடவை பார்த்து முடிச்சோம். இந்த உலகமானது ஏன் தோணுகிறது அப்படின்னா மாயினால தோணுகிறது அப்படின்னா, மாயினா என்ன? உபாதான காரணமான பிரகிருதி. அதை வைத்துக் கொண்டுதான் பிரகிருதி. உபாதான காரணம்னா என்ன? சிருஷ்டி
ஸ்திதி லயம் மூணுத்தையும் செய்யக்கூடியது எதுவோ அதுதான் உபாதான காரணம். எப்படி ஒரு சிலந்தி பூச்சியானது தன்னுடைய லாலா ஜலத்திலிருந்து இல்லையா நூலை உண்டாக்குகிறது. அதுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நூலை தானே இழுத்துக்கிறது. அந்த நூலை தானே உண்டாக்குகிறது. அந்த நூலை கொஞ்ச நாள் இருக்க செய்கிறது. திருப்பி அந்த நூலையே இழுத்துக் கொள்கிறதோ அத மாதிரி இந்த பகவான் ஏதோவா இமானி பூட்டானி இந்த பூட்டங்கள் எல்லாம் பிரம்மத்தில இருந்துதான் உண்டானி. அந்த உண்டானதெல்லாம் ஏனை உபஜீவந்தி. அதனால்தான் இதெல்லாம் இருக்கிறது. தற்பிரியம் அபிசம்பிசந்தி அது உள்ளேயே உடங்குகிறது அப்படின்னாரு. அப்படின்னாக்க எதை வைத்துக் கொண்டு இந்த காரியத்தை பண்றது? சிருஷ்டி ஸ்திதி லயத்தை பண்ணிக்கிறது மாயையை வைத்து. அதனால மாயை தான் இந்த பிரகிருதி உபாதான காரணம். இந்த சிருஷ்டி ஸ்திதி லயம் இதுவற்கெல்லாம் காரணம் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆனா மாயையானது யாரை டிபெண்ட் பண்ணிருக்கு? மாயினம். யார் அந்த மாயினம்? பரமேஸ்வரன். அந்த மாயாவியாக இருந்து கொண்டு மாயையை வைத்துக் கொண்டு அவன் தான் இந்த உலகத்தை படைக்கிறான். மாயினம் மகேஸ்வரம். அந்த மகேஸ்வரம் தான் இந்த மாயையை வைத்துக் கொண்டு எல்லாவற்றையும் செய்கிறான் அப்படின்னா அதுதான் நம்ம முதல்ல படிக்கும் பொழுது எப்படி படிச்சோம்? அமிர்தத்தோ போதெல்லாம் பிரம்மாசிரயா மாயா. இந்த மாயையானது இல்லாத ஒரு யா மா தா மாயா. எது இல்ல ஆனால் தோணுகிறதோ அதுதான் மாயை. ஏன்னா சத்தாக இருந்ததே ஆனால் இந்த உலகம் சத்தாக இருந்ததே ஆனால் 3 காலத்திலையும் இருக்கணும். ஆனா இந்த உலகம் சிருஷ்டியாச்சு கொஞ்ச நாள் இருக்கு பிரளயமாச்சு நமக்கு தெரியாது. ஆகையினால உலகத்துல இருக்கக்கூடியது எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. எதெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறதோ அதெல்லாம் சத்தா இருக்க முடியாது. அசத்துன்னா தோணவே கூடாது. புயல் கொம்பு மலரி மைந்தன் இதெல்லாம் தோணவே கூடாது. ஆகையினால அது அசத்து கேட்டகரிக்கும் இல்ல சத்து கேட்டகரியும் இல்ல. அப்ப என்ன? இது வேற ஏதோ பொய் கேட்டகரி. சத் இலட்சணம். சத்தும் இல்ல அசத்தும் இல்லைன்னா என்னதோ பொய்யாக. அதுதான் இல்லை அர்த்தம். யா மா தா மாயா. அந்த மாயை தான் உபாதான காரணம் இந்த உலகத்தை புரிந்து கொள்ள வேண்டும்பா. இதுக்கெல்லாம் பின்னாடி அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய மகேஸ்வரன் சொல்லக்கூடிய அந்த பிரம்மம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி மாயையை மூல காரணமாகவும் மகேஸ்வரனை மாயையை உடையவராகவும் சொல்லுகிறது வேதாஸ்தர உபனிஷத். ரொம்ப கரெக்ட் பாயிண்ட். இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இன்னைக்கு பார்க்க வேண்டியது 67வது ஸ்லோகம். எப்படி அந்த மாறுதல்கள்லாம் வருகிறது? அவிக்கிரியமாக இருக்கக்கூடிய பிரம்மனிஷ்டையாக இருக்கக்கூடியது எப்படி விகாரத்தை அநேகமாக மாறிட்டு அப்படின்னு கேள்வி கேட்டார் முதல் லைன்ல. அவிக்கிரிய பிரம்மனிஷ்டா விகாரம் யாதி அநேகதா. மாறுதலற்ற பிரம்மத்துல எப்படி சார் இந்த பலவிதமான மாறுதல் அடையிறதுன்னு கேட்டார். அதுக்கு பதில் என்ன சொன்னார்? மாயை காரணம் தான். மாயாந்து பிரகிருதி வித்யா மாயினம்து மகேஸ்வரம் அப்படின்னு பதில் சொல்லு. பதில் சொன்னா வித்யாரண்ய சொல்லிட்டு அந்த மாறுதல் எப்படி நடக்கிறது? அந்த மாயினால ஏற்படக்கூடிய இந்த விகாரங்கள். விகாரம்னா என்ன? மாடிஃபிகேஷன். மாறுதல்கள் எப்படி நடக்கிறது அப்படின்றத கேட்டார். சுத்தி என்ன சொல்றது? இந்த உலகம் எப்படி வந்து என்ன சார் நீங்க சொல்றீங்க மாயைன்னு? சுத்தி என்ன சொல்றது? இந்த உலகம் உண்டாச்சு அப்படின்னு சொல்றது என்ன சொல்லுது? எதோவா இமானி கூட்டாணி சாயன் சுத்திய நமக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2வது சாப்டர்ல தைத்திரிய உபநிஷத்துல ஆத்மன ஆகாஷ சம்பூதா ஆகாஷா வாயு வாயோர் அக்னி அக்னேராப அத்ய பிருத்திவி பிருத்திவ்யாம் ஓஷதய ஓஷதீப்யோன்னம் அன்னாத் புருஷா. முதல்ல ஆகாசம் சொல்லிட்டு அந்த ஆகாசத்துல இருந்து வாயு சொல்லிட்டு வாயுல இருந்து அக்னி தோன்றிட்டு அக்னியில இருந்து ஜலம் தோன்றிட்டு ஜலத்துல இருந்து பூமி தோன்றிட்டு பூமியில இருந்து ஓஷதிகள் எல்லாம் தோன்றிட்டு அந்த ஓஷதிகள்ல இருந்து அன்னங்கள் தோன்றிட்டு அந்த அன்னத்தை சாப்பிட்டதுனாலதான் மனுஷன் புருஷத்துவத்தை அடைகிறான். இதெல்லாம் கிரமமா கிளியர் கட்டா சொல்லியிருக்கு இந்த ஆகாசம் சொல்லிட்டு. சரி, இந்த மாறுதலை நாம விசாரம் பண்ணாதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை கடவுளை அறிந்து கொள்ள முடியும். இதை எப்படி ஆராய்ச்சி பண்றது அப்படின்றதையும் முன்னாடியே இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டார். எப்படி பண்ணார் அப்படின்றத பார்க்கணும். 62வது ஸ்லோகத்துல நமக்கு சொல்லிக் கொடுத்தார். சத்து சித்து சுகாத்மகம் பிரம்ம நாம ரூபாத்மகம் ஜெகதே
தாபனீயே ஸ்ருதம் பிரம்ம சச்சிதானந்த லட்சணம் அப்படின்னு சொன்னார். அதையே நாம என்ன பண்ணோம், இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்லோகத்தை வைத்துக் கொண்டு பார்த்தோம். அஸ்தி ஆதி பிரியம் ரூபம் நாம அப்படின்னு பஞ்ச அம்சங்கள் ஒவ்வொரு பொருள்களையும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மண்ணுல இருந்து ஆரம்பிச்சு, எறும்புல இருந்து ஆரம்பிச்சு, மனிதன் வரைக்கும் நாம கிரியேட் பண்ணக்கூடிய காடு வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த அஞ்சு இருக்கு. எந்தெந்த அஞ்சு? அஸ்தி இருக்கிறது. நம்ம ஒரு வடையை எடுத்துப்போம் இல்லையா, சிம்பிளா எடுத்துப்போம். ஒரு வடையை எடுத்துட்டோம்னா அந்த வடையை ஏன் நீங்க எடுத்துக்கிறீங்க? அது இருக்கு, தான் எடுத்துக்கிறேன். அடுத்தது அது வடையாக ஒளிர்கிறது, அதனாலதானே அதை எடுக்க போறேன். அந்த ரூபத்தை பார்த்தேன், என்ன அந்த பார்த்தா வடைன்னு தெரியுது. இருத்தல் இருக்கு, குளிர்தல் இருக்கு, எனக்கு அந்த பிரியத்தை குறிக்கிறது, அதனாலதான் நான் எடுத்துக்கிறேன். இந்த மூணு. இதை தவிர ஒண்ணு இருக்கு, அது என்ன? அந்த வடையினுடைய ஒரு ஷேப் இல்லையா. அப்புறம் அந்த வடையில ஒரு எனக்கு சாப்பிடறதுக்கு பேலட்டபிளான ஒரு டேஸ்ட் அதுல இருக்கு. சோ ஒரு சாதாரண வடையை எடுத்துட்டா கூட அஸ்தி இருக்கு, வாதி இருக்கு, பிரியம் இருக்கு, நாமம் இருக்கு, ரூபம் இருக்கு இல்லையா. இப்படி பஞ்சபூதங்கள்ல எது எடுத்தாலும் நீங்க வாயுன்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த வாயுவானது அஸ்தி இருக்கு, காத்து இருக்க, பாத்தி எனக்கு தெரியல காத்து அடிக்கிறதுன்னு பாத்தி. பிரியம், பிரியம்னா இந்த இடத்துல என்ன புரியுன்னா அது எனக்கு நான் பார்க்கிற பார்வையை பொறுத்து இருக்கு. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும், இப்போ எலி இருக்கு சார், இந்த எலிகிட்ட எனக்கு பிரியம் இல்லை, அதுவும் தான் ஒரு பொருள் அப்படின்னாக்க உனக்கு கீழியா பூனைக்கு அது ரொம்ப பிரியா இல்லையா. இப்படி பார்க்க வேண்டாம். இருக்கக்கூடிய போதும் அது அப்ரோச்சபிளா இருக்குன்ற அர்த்தத்துல இந்த பிரியமா புரிந்து கொள்ள வேண்டும். சத்து இருக்கு, சித்து இருக்கு, இல்ல அப்ரோச்சபிளா இருக்கு, எனக்கு தேவைப்படுறது வாயு, இந்த மூணு இருக்கு. அது தவிர நாமம் இருக்கு, வாயுன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்குன்னு ஒரு குணம் இருக்கு. அது என்னை கொண்டுட்டு போனாக்க எனக்கு ஒரு சுத்தத்தை கொடுக்குது. இந்த குணமும் இருக்கு, நாமம் ரூபம் என்ற குணமும் இருக்கு, அஸ்தி பாதி பிரியம் இருக்கு. இப்படி எல்லா பொருளையும் அனலைஸ் பண்ணி பார்த்தேன்னா இருக்கிறது, ஒளிர்கிறது, பிரியமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு பொருள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் காமன சாஸ்வதமாக இருக்கு. இந்த நாமமும் ரூபமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. நாமம் வேற, ரூபம் வேற மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகையினால உலகமானது 5 அம்சத்துல 3 அம்சமானது பிரம்மாத்மகமாக இருக்கிறது, இந்த நாம ரூபமாக இருக்கிறது ஜெகதாத்மகமாக இருக்கிறது அப்படின்னு 62ல புரிய வச்சார். சத்து சித்து சுக ஆத்மகம் பிரம்மாவுக்கு சேர்ந்தது, நாம ரூபாத்மகம் ஜெகத்துக்கு சேர்ந்தது அப்படின்னு சொன்னார் இல்லையா. இதை இன்னும் கொஞ்சம் புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக இப்ப இந்த ஸ்லோகத்தை படிக்கிறார். ஆத்யோ விகாரா ஆகாஷா தோஸ்தி வாதி அதிஜ பிரியா அவகாசத்ய ரூபம் தத் நித்யா நது தத்ரயம். இப்போ ஒரு பெரிய ரெவலேஷன் கொண்டு வர. முதல்ல படைப்பு பார்த்தோம். இந்த ஆகாசம் எங்க இருந்து வந்தது? ஆத்மனா. அது ஆத்மாவில இருந்தா வந்தது. இப்போதைக்கு நம்ம என்ன வச்சுப்போம், பிரம்மத்துல இருந்து வச்சுப்போம் இல்லையா. ஆத்மாவும் பிரம்மமும் ஒண்ணுதானே. பிரம்மத்திலிருந்து இந்த ஆகாசமானது உண்டாச்சு. அப்போ உண்டாச்சுனால என்ன அர்த்தம்? மிருத்யு. உண்டாச்சுன்னா செத்தாகும். அது எப்பேற்பட்ட பொருளாக இருந்தாலும் உண்டாச்சுன்னா என்ன அர்த்தம்? நாசமாகணும் அப்படின்னு தெரியுது. விகாரமானது வந்துருச்சு. இப்படி முதல் விகாரம் என்ன? கிரியேஷன் அப்படின்ற ஒரு விகாரத்தை அடைந்தது. எது? ஆகாசம். ஆத்மனா ஆகாச சம்பூதா அப்படின்னு தெரியுது. அதுல அந்த ஆகாசம் உண்டாச்சு. இப்ப அந்த ஆகாசம் இருக்குன்னு தெரியுதா இல்லையா? நமக்கு தெரியுது இல்லையா. நான் மூச்சு விட்டாக்க எனக்குள்ள காத்து போறது அப்படின்னா என்ன, ஊருக்குள்ள இடைவெளி இருக்கு. ஒரு வீடு வாங்குறேன் அப்படின்னா எதை வாங்குறேன்? இடைவெளியை தான் விட்டுவாங்க. அந்த இடைவெளிய அந்த என்னுடைய வீட்டுல ஒரு ரூம் ஒண்ணு கட்டி அவன் கொடுக்குறான். 4 டவர் போட்டு நான் எதை வாங்குறேன்? இந்த இடைவெளியை தான் வாங்குறேன். எதற்காக வாங்குறேன்? இந்த இடைவெளியில போய் நான் தப்புவேன், அதற்காக இந்த இடைவெளியை நான் வாங்குகிறேன். இப்போ இடைவெளி இருந்தால்தானே நான் வாங்குவேன். அதனால
பாதி இடைவெளி இருக்கிறது எனக்கு தெரியும், தெரிஞ்சாதான் நான் அந்த காரியத்தை ஈடுபடுவேன். அது மட்டும் இல்ல, அது எனக்கு தேங்க்ஸ் சரியா, அதனால நான் வாங்குறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரியம்னாக்க என்ன அர்த்தம்? எனக்கு அது பிடிக்குது, இல்ல எனக்கு ஒண்ணும் வெறுப்பு இல்லை, அதையும் வைத்துக் கொள்ளலாம். இதுக்கு பேர் தான் பிரியம்னு பேரு. ஔதாசீனமாக இருக்கக்கூடியதுக்கும் பேர் பிரியம்னு பேரு இல்லையா. சுகப்பிராப்தின்னு சொல்றோம், துக்க நிவர்த்தின்னு சொல்றோம். ரெண்டுமே என்ன? சுகத்துலதான் அல்டிமேட்டா முடியாது. ஆகையினால இந்த ஆகாஷத்துக்கு 5 அம்சம் இருக்கணும் இல்லையா, அதுல 3 அம்சம் பிரம்மத்துக்கு சார்ந்ததுன்னு சொன்னேனே. அதுல இந்த வெற்றிடமானது, ஸ்பேஸ் ஆனது, அஸ்தி இருக்கிறது, ஆதி ஒளிர்கிறது, பிரியா எனக்கு விருப்பம் இல்ல, ஆசை இருக்கிறது, இருக்கிறது. இந்த 3ம் பிரம்மத்துக்கு சேர்ந்தது. நம்ம என்ன நினைச்சா நமக்கு சேர்ந்ததுன்னு நினைச்சோம். இது 3 பிரம்மத்துக்கு சேர்ந்தது. அந்த இடைவெளியாக இருக்கிறது என்ன அர்த்தம்? ஆகாசத்திய ஆகாசம் பேரு அவகாச தாத்து, ஆகாஷ எல்லாத்துக்கும் அவகாசம் கொடுக்கிறது. நான் வந்தா என்னை ஏற்கிறது, இன்னொருத்தர் வந்தா இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது, எல்லாத்துக்கும் அந்த இடைவெளியானது அவகாசம் கொடுக்குறது. உள்ள போட்டேன்னா சாக்லேட்டை போட்டேன்னாக்கா அது அப்படியே அது உள்ள ஸ்பேஸ் இருக்கிறதுனாலதான் உள்ள போகுது. அது உடனே நான் காலாச்சல் சாப்பிடுறேன், அதுக்கு காஃபி குடிச்சா அது குடிச்சு, டீ குடிச்சா அந்த இடைவெளியானது எல்லாவற்றுக்கும் அவகாசத்தை கொடுக்கின்ற காரணத்தினால் அதுக்கு ஆகாசம் போகுது. அப்படின்னா ஆகாசத்தினுடைய குணம் என்ன? அவகாசத்தை அளித்தல். அதனாலதான் ஆகாசம். அவகாசா சத்திய ரூபம் அப்படின்னா அதனுடைய இடம் கொடுப்பது என்பது அதனுடைய தனிப்பட்ட ரூபம் இல்லையா. இடம் கொடுக்கிறது ஒரு குணம், அதுதான் அதனுடைய ரூபம். இந்த இடம் கொடுக்கறதுன்ற ஒரு தன்மை இருக்கு இல்லையா, அது நான் என்ன சொன்னேன், ஜகத்துக்கு சேர்ந்தது. இது நாமமும் ரூபமும் இது ரெண்டும் ஜகத்துக்கு சேர்ந்தது அப்படின்னு சொன்னேன். அஸ்தி பாதி பிரியமானது பிரம்மத்துக்கு சேர்ந்தது. இந்த ஆகாசத்தை எடுத்துட்டா அதுல அஸ்தி பாதி பிரியம்ங்கிறது ஆத்மாவுக்கு சேர்ந்ததாக இருக்கிறது. அந்த அவகாச தாத்துவாக இருக்கக்கூடியதோ, அது எந்த பிளேஸை வார்த்தை பண்றதோ அந்த பிளேஸா இருக்கக்கூடியது, இதெல்லாம் உலகமாக இருக்கு, நாம அனுபவிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. இப்படி அனுபவிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த நாமமும் ரூபமும் மித்யா, பொய். அதுல இருக்கக்கூடிய அஸ்தி எனக்கூடிய ரூபம், பாதி எனக்கூடிய ரூபம், பிரியம் எனக்கூடிய ரூபம் மட்டும்தான் சத்தியம். ஏன்? அது பிரம்மத்துக்கு சேர்ந்து. பிரம்ம சத்தியம் இல்லையா, எக்காலத்திலும் இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. அது அவகாசமோ என்றால் இது உண்டான ரூபம், அந்த உண்டானதுக்குள்ள உண்டானதான ஒரு குணம். ஆகையினால அது மித்யா. ஆனா முதல்ல சொன்னேன் சகா அஸ்தி பாதி பிரியான்னு, அது நது தத்ரயம், அது மித்யா இல்ல, அது சத்தியம் அப்படின்னு நம்ம சொன்னதை அழகா வித்யாரண்யர் சொல்றார். இடம் கொடுக்கும் தன்மைன்றது மாயினால ஏற்பட்டதுப்பா, அதனால அது மித்ய. அந்த இருத்தல், ஒளிர்தல், ஆனந்தத்தை கொடுப்பது, இதெல்லாம் அந்த பிரம்மத்தினுடைய குணம் இல்லையா. அது பிரம்மத்துக்கு வாஸ்தவமான குணம், இது வாஸ்தவமான குணம் என்ன, இது பிரம்மத்திலிருந்து ஏற்பட்டது, அவ்வளவுதான். பிரம்மத்திலிருந்து வந்ததுனால வந்தது. ஆகையினால இது வருதல் போகல்கள் புரியுது. இந்த வருதல் போதல்ன்றதை குறித்து கொண்டு இந்த போக்கு வளர்ச்சி சமாச்சாரங்கள் எல்லாம் பொய்யாகத்தான் இருக்க வேண்டும். ஆகமா பாயினோ அனித்யாக தாம் பாரத அப்படின்னு கிளியர் பகவத் வச்சனம் நமக்கு இருக்கு. ஆகையினால இப்போ இந்த ஜகத்தானது பொய். ரொம்ப அழகா பிரதிபோத விதிதம் அமிர்தத்துவம் வித்தது. ஒவ்வொரு எண்ணங்கள்லயும் அஸ்தி பாதி பிரியம் இருக்கு. ஆனா அதுல இருந்து நினைக்கிற பாருங்க, எதுவுமே இல்லாத நினைக்கிறேன், அது நாம இருக்கும், அது ரெண்டும் பொய் அப்படின்னு வேற வேற ஆங்கிள் இதை பார்த்திருக்கிறோம். இது புரியும். இப்போ 67வது ஸ்லோகத்தை முடிச்சோம். 68வது ஸ்லோகத்துக்கு போவோம். நிச்சயாக இருக்கக்கூடியது அப்படின்னு எந்த அடிப்படையில கூறுறீங்க? இது நிச்சய, நாமமும் ரூபமும் நிச்சயை, அஸ்தி பாதி பிரியம் சத்தியம் சொன்ன, இது என்ன அடிப்படையில கூறினீர் அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் பூர்வம் அத்யேவ ந பச்சாத் அபி நாசதஹ ஆதௌ அந்தே ச யத் நாஸ்தி வர்த்தமானேபி தத்ததா. பாண்டித்ய காரியத்துல ரொம்ப பெரிய ஒரு ஆர்குமெண்ட் சொன்னார். இந்த உலகம்
எப்போ ஆரம்பிச்சதுன்னு தெரியுமோ உனக்கு? தெரியாது சார். நீ எப்போ இதுக்கு முன்னாடி என்னவா இருந்த? தெரியாது சார். ஆனா இதுக்கு முன்னாடி ஏதோ தப்பு பண்ணிருக்கேன், அதனாலதான் இந்த மனுஷ ஜென்மால வந்திருக்கேன். நானு போன ஜென்மால இருக்கக்கூடிய புண்ணியமோ பாபமோ நான் செய்ததுதான் என்ன நான் பண்ண கர்மாவுடைய வினையை தான் நான் அனுபவிக்கிறேன். நான் இப்ப என்ன செய்கிறேன்னா அதுதான் ஃபியூச்சர்ல நான் அனுபவிக்க போறேன். இது எப்போ ஆரம்பிச்சது? போன ஜென்மால ஆரம்பிச்சதா? அதுக்கு முந்தின ஜென்மா? போன ஜென்மால் எப்போ வந்ததோ அதுக்கு முந்தின ஜென்மாதான் அது வந்து. அதுக்கு முந்தின ஜென்மா எப்படி வந்தது? அதுக்கு முந்தின ஜென்மா ஆதியே தெரியல. ஆகையினால இந்த சம்சாரமானது, இந்த ஜீவத்துவமானது அனாதி காலமாக எப்ப சேர முடியும்? தெரியாது. அனந்தமாக இருக்கு. அப்போ கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணுப்பா. எதுக்கு ஆதி தெரியலையோ, எதுக்கு அந்தம் தெரியலையோ, அப்போ வர்த்தமானத்திலேயே அது இல்ல, பொய்யாக காணப்படுகிறது என்று புரிந்துகள் அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணார் கௌரவாசர். ஆதவு அந்தேஷ எது நாஸ்தி. ஆதியும் இல்ல அந்தமும் தெரியலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இல்லன்னு அர்த்தம். ஏன் கோழி முன்னாடி வந்துதா, முட்டை முன்னாடி வந்துதா? முட்டை முன்னாடி வந்துதா, அது முட்டை சாட்டினா. முட்டை கோழி இல்லாம எப்படியா முட்டை வரும் அப்படின்னு கேட்டாரு. அதனால கோழி தான் சார் இருக்கும், முட்டை இல்லாம எப்படி கோழி வரும் இப்படின்னு கேட்டுட்டே போனாங்கன்னா என்ன அர்த்தம்? அனாதி காலமா இருக்குன்னாக்க இதுக்கு பதில் இல்லை, அதற்கு கேள்வி அர்த்தம். பதில் இல்லாத கேள்வி கேட்டு என்ன பெரிய அர்த்தம் இல்லையா? இல்லைன்னு அர்த்தம். ஆதியும் இல்லை அந்தமும் இல்லைன்னு சொன்னா அதான் அனாதி. ஆதி தெரியலன்னு நம்ம முதல்ல வச்சுட்டு புரிய வைக்கிறதுக்காக சொன்னோம். அதுக்கு என்ன அர்த்தம்னா ஆதி இல்லை. ஆதவ் அந்தேஷ, ஆதியும் அல்ல அந்தமும் இல்லாதது எதுவோ. ஆதவ் அந்தேஷ எது நாஸ்தி வர்த்தமானேவி தத்ததா, அது இப்பவும் இல்லாததாகத்தான் இருக்கிறது. அப்ப காணப்படுகிறதே சார், அதான் அதுதான் பொய். ஆகையினால காணப்படுகிறது அப்படின்ற விஷயம் மாண்டூக்கிய காட்சியில கௌடபாதருடைய ரொம்ப ஃபேமஸான ஒரு வச்சனம். அப்படின்னு சொன்னாத்தியா, அதை அப்படியே வித்யாரண்யர் அந்த ஸ்ருதி வாக்கியத்தை கொண்டார். அதுக்கு முன்னாடி அதை புரிய வைக்கிறதுக்காக பூர்வம் அத்தியேவ பூர்வம், இது உண்டாகத்துக்கு முன்னாடி ஒரு குடமானது ஒரு பர்டிகுலர் டே 1ஆம் தேதி அன்னைக்கு அந்த பிரயவனானவன் 23 ஆரம்பித்தது. அவன் என்ன பண்ணா, மண்ணை எடுத்துன்னு வந்து அத அந்த டீல்ல வச்சா, அதை வச்சு சுத்தினா, அப்படி பண்ணா, ஒரு கட்டை எடுத்தான், அதை சரி பண்ணினா, அப்படியே பெருசா வயரை வச்சா, அப்புறம் கழுத்தை குளிக்க வச்சா, அதுக்கப்புறம் ஒரு வாயை வச்சா, முடிஞ்சது. அதை பத்திரமா எடுத்து வச்சு காய வச்சா, அது வந்துட்டு 2ஆம் தேதி வந்து நான் போய் வாங்கி வந்துட்டேன். எனக்காக புதுசாக பொங்கலுக்காக 1ஆம் தேதி என்னைக்கு ஆர்டர் கொடுத்து அவன் பண்ணிட்டான். இப்போ இந்த படம் என்னைக்கு வந்தது? இதுக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்க, என்னது 1/1/23. இதுக்கு முன்னாடி அது படம் இருக்குதோ? இல்ல. எவ்வளவு நாள் அது இல்லாம இருந்தது? அது காலமா இருக்கு. இல்லாம எவ்வளவு, அது இப்பதானே பிறந்திருக்கு அந்த படம் இல்லையா? இதுக்கு முன்னாடி இல்லவே இல்லை இல்லையா? அந்த இல்லாமை போய் தான் இந்த குடமானது வந்தது. சரி, இது எவ்வளவு நாள் இருக்கும் அந்த படம்? 10 வருஷம் காலமா பத்திரமா வச்சானாக்கா, 20 வருஷம். ஆனா நீங்க ரொம்ப கில்ல 100 நாள் 300 வருஷம் வச்சுங்க, ஒரு நாள் உடையுமா உடையாதா? உடைந்த பிறகு இந்த குடத்தை, இந்த பிறந்த 1/1/23 பிறந்த அந்த குடமானது இல்லாமை உடைந்த பிறகு எவ்வளவு நாள் இருக்கும்? எவ்வளவு நாள் இருக்கோ அவ்வளவு நாள் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எட்டு தெரியாது, ஆதி தெரியாது அப்படின்ற அர்த்தம். போதும், வியக்தமாக ஆகிறதுக்கு முன்னாடி இந்த குடமானது இல்லவே இல்லை. ஏன்? இன்னைக்குதானே உண்டாச்சு? இல்லவே இல்லை, இது வரைக்கும் இல்லவே இல்லை. இதே மாதிரி தானே ஆகாசம் உண்டாச்சுன்னு சொன்னா அதுக்கு முன்னாடி அதை பத்தி இல்லாம இருந்தது. ஆகாசம் பிரம்மாவானது கிரியேட் பண்ணப்பட்டது ஒரு இடத்துல. பச்சாத் பிறகு, பச்சாதபி பின்னாலும், நாசதா அது நாசமாவதும் இல்லை அப்படின்னு சொன்னா அர்த்தம். வியக்தமாக இருக்கிறதுக்கு முன்னாடி ஆகாசம் இப்பதான் வந்ததுன்னா என்ன அர்த்தம்? இல்லவே இல்லைன்னு இருந்தது. நாசமான பிறகு இல்லவே இல்லைன்னு ஆக போகுது. வியக்தேகே பூர்வம் நாஸ்தி. வியக்தமாக ஆகாசம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அது இல்லவே இல்லை, பின்னாடி
பச்சாதபி நாசத்தா, அதுடைய நாசம் வந்த பிறகு நாசத்தா பச்சாத்து அஸ்தி இல்லையா, அது இருக்க போறது இல்ல. அதனால நமக்கு இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, எது முன்னாடி இல்லையோ எது பின்னாடி இல்லையோ வர்த்தமானத்துல கொஞ்ச நாள் இருந்ததுன்னா என்ன அர்த்தம், அது பொய்யாக காணப்பட்டது, அது ஒரு தோற்றம், அது கயத்துல பாக்குற பாம்பு மாதிரி அப்படின்றது தெரியுது. அது தங்கத்துல இருக்கக்கூடிய நகையில இருக்கக்கூடிய மோதிரம் மாதிரி, தங்கத்தை எடுத்தா அந்த மோதிரத்தை காமிக்க முடியாது. ஏன்னா அந்த தங்கம் மோதிரத்தை அழிஞ்சு சைனா கூட பண்ணுவேன், செயின் மோதிரம் இதெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும், தங்கம் ஒண்ணுதான் சத்தியமாக இருக்கும். அப்படி இந்த உலகமானது மாறிக்கொண்டே இருக்கிறது, பிரம்மம் ஒண்ணுதான் பின்னாடி சத்தியமாக இருக்குன்றது சொல்லணும். அதுக்குதான் இத்தனை பிரயத்தனம் இல்லையா. இப்படி இருக்கிறதுனால இந்த ஒரு கோல்டன் ப்ராவர்பை ஞாபகம் வச்சீங்கன்னா, ஆதௌ அந்தேஜ யது நாஸ்தி வர்த்தமானேபி தத்ததா. பிறந்தது நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது இல்லையா, ஜாதஜி துருவகா மிருத்யு, பிறந்தான்னாக்க நிச்சயம் மிருதம் ஜென்ம, மிருதமா இருந்ததுன்னா ஜென்ம துருவம், அது திருப்பி பிறக்கணும் அப்படின்னு இருக்கும். இது ஆதியும் தெரியல அந்தமும் தெரியலன்னு அதுதான் வர்த்தமானத்துல அது ஏதோ தோட்டமானத்தான் இருக்கிறதே தவிர வர்த்தமான அது இல்லாததாகத்தான் கணக்கு அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் வித்தியான்னு சொல்றோம், உலகம் இல்லைன்னு சொல்லவே இல்லை நாம் இல்லையா. நிறைய பேர் நம்ம கிட்ட சண்டைக்கு வரான், நிச்சயம் எப்படி சார் இது பொய்யாகும், பொய்னா இருக்கு இருக்க மாதிரி தோணிக்கிறது. உங்களுக்கு எப்படி சந்திரன் தோன்றதோ அதே மாதிரி தான் எனக்கும் தோன்றுது, ஞானிக்கும் அப்படித்தான், சாஞ்சி தெரிவதற்கும் அப்படித்தான் தோணும், சிங்கேரி தெரிவாருக்கும் அப்படிதான் தோணும், மாறும் அப்போது. ஆனா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அதுக்கு பின்னாடி மண்டலமே இருக்கு தெரியும். அதே மாதிரி இந்த உலகத்தை நாம இல்லைன்னு சொல்றதுனால இந்த உலகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அதை புரிந்து கொண்டு சொல்லுகிறோம். இது இல்லைன்னு சொன்னாக்கா அர்த்தம் என்ன அப்படின்னா, இது பொய்ன்னு சொன்னா என்ன, இருக்கா போல தோணுகிறதுப்பா, இதுக்கு அதிஷ்டானத்தில் இருக்கக்கூடிய பிரம்மன் தான் சத்தியம் அப்படின்றதை புரிய வைக்கிறதுதான் நம்ம அத்வைத்திக சாஸ்திரக்கூடிய. அதனாலதான் சொன்ன பூர்வம் அத்யேவ ந பச்சாதபி நாசதா, நாசதா பச்சாதபி ந திருஷ்டே பூர்வமபி ந. ஜெக்தமா ஆகிறதுக்கு ஜெக்தம்னாக்க கண்ணுக்கு தெரிகிறது, எட்டேகே பூர்வம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியறதுக்கு முன்னாடி, அந்த குடம் கண்ணுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அந்த குடத்தினுடைய குடமானது இல்லவே இல்லை. சரி, அந்த குடம் நாசத்தா ஆன பிறகு பச்சாதபி நாஸ்தி, அந்த நாசத்துக்கு அப்புறம் அந்த இல்லாமை எப்பொழுதும் இருக்கு. ஆகையினால ஆதியும் இல்ல அந்தமும் இல்ல, வர்த்தமானத்துல கொஞ்ச நாள் இருக்கு. அப்படின்னா ஆதி தெரியல அந்தம் தெரியலன்னா வர்த்தமானத்துல இருக்கிறதையும் நீ அத மாதிரிதான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு புது நாலேஜ் நமக்கு சொல்லிட்டாரு. ஆதோ அந்தேஜயன் நாட்டி வர்த்தமானத்துல தோற்றமாக இருக்கு அப்படின்றதுதான் சுத்தி நமக்கு சொல்லி கொடுக்குது. மனுஷனுடைய புத்திக்கு தெரியாத சொல்லிக் கொடுக்கறதுதான் வேதம். அதிலையும் வேதாந்தமானது பற்றி சொல்லிக் கொடுக்கிறது இப்படி குறித்து சொல்ல வேண்டும். ஆதியும் இல்ல அந்தமும் இல்லமே என்றால் நிகழ்காலத்திலும் அது அப்படித்தான் இல்லைதான், இதுதான் ஆகையினால மித்யா அப்படின்னு சொல்லப்பட்டது. இதே விஷயத்த பகவத்கீதையில், இந்த பகவத்கீதைன்னு இருக்க சாதாரண ஸ்லோகமா நம்ம பாட்டுக்கு அந்த அர்ஜுனனுக்குன்னு எப்படியும் போயிட்டோமே தவிர எல்லா நுணுக்கங்களும் அந்த பகவத்கீதையில இருக்கு இல்லையா. அதனாலதான் தெலுங்கு சாட்சிகள் சொன்னாலும் ஒருத்தர் தெலுங்கு சாட்சியை சொல்லிட்டார், சார் எனக்கு கீதையில ஒரு டவுட் என்னவா நமஸ்காரம் பண்றது, எனக்கு போட்ட இடத்துல டவுட் இருக்கு, எல்லாம் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு கீதையில, அது என்ன ஒரு சாமான்யமான ஒரு புக்கால நம்ம ஏதோ ஒரு இமேஜினேஷன் போயிட்டு கீதைக்கும் ரொம்ப ஈஸியா நம்ம எல்லாம் படிக்கிற மாதிரி புரியலாம் மாதிரி. உபனிஷத்து மாண்டிக்க உபனிஷத்து எல்லாம் ரொம்ப டப்பு அப்படின்னு, இதுக்கே டப்பு தான். இந்த விஷயம் போய் அங்க சொல்லிட்டு பாருங்க, இது ஆதோ நாட்டி வர்த்தமானேடி தத்ததான்னு சூக்ஷ்மா இருக்காரு, கிளியரா சொல்லியிருக்காரு. அவ்யக்தாதீனி பூதானி வியக்தமத்யானி பாரத அவ்யக்த நிதனானி ஏவ நித்யாக கிருஷ்ணோர்ஜுனம் பிரதி. அந்த வார்த்தையை அப்படியே எடுத்துட்டு நித்யாக கிருஷ்ணா அர்ஜுனம் பிரதி, இப்படி அல்லவா பரமாத்மா அர்ஜுனனிடம் சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? அவ்யக்தாதீனி பூதானி, பூதங்கள்லாம் முதல்ல வியக்தம் இல்லாம தான் இருந்தது, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வியக்தமா ஆச்சு. குடமானது
எப்படி 1123 வந்ததோ எத்தமா வந்தது, அதுக்கப்புறம் அது போயிடுச்சு, அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடியும் இல்ல பின்னாடியும் நடுவுல ஏதோ கொஞ்ச நாள் இருந்தது, அதுவும் இல்லாத மாதிரிதான், அது ஏதோ கொஞ்ச நாள் இருந்தது, அவ்வளவுதான், மாறுதல்களோட இருந்தது, அவ்வளவுதான் விஷயம். அதே மாதிரி இந்த பூதங்கள்லாம் வியக்தம் அவ்யக்தாதீனியாக இருந்த இந்த பூதங்கள் மத்தியத்துல மத்திய வியக்த மத்தியானி மத்தியில் வியக்தமாக இருக்குது. அவ்யக்த நிதனானி ஏவ, நிதனம்னா ஒடுங்கும், அவ்யக்தத்திலேயே ஒடுங்கிடும். அவ்யக்தமாக இருந்தது, அத்தியாக்கிருதமாக இருந்தது, மாயையாக இருந்தது. அந்த மாயையிலிருந்து இந்த உலகமாக உண்டான மாதிரி இருந்தது. இந்த உண்டான உலகம் அது எத்தோபாயுமா பூத்தானி ஜாயந்தே ஏன ஜாட்டானி ஜீவந்தி எத்திரயம் அதிகம் விசந்தி, அதுலயே போய் ஒடுங்கிடும். மாயையில ஆரம்பிச்சது, கொஞ்ச நாள் மத்தியத்துல இருந்தது, திருப்பி அவ்யாக்கிருதமாக இருக்கிற அவ்யக்தமான அந்த மாயையிலே போய் ஒடுங்குது. அப்படின்ற இந்த விஷயத்தை பகவத்கீதையிலையும் கிருஷ்ண பரமாத்மாவானவர் அர்ஜுனனுக்கு சொன்னார். அவ்யக்தாதீனி பூதானி வியக்தமத்யானி பாரத, வியக்தமில்லாத இந்த பூதங்கள் என்னாச்சு ஆரம்பிச்சது, கொஞ்ச நாள் இருந்து மத்தியானி மத்தியானி மத்தியத்துல மத்தியில் வியக்தமாக இருந்தது. மத்தியானம் இல்ல அண்ணா அண்ணா மத்தியானம் அப்படின்னு சொன்னாலும் மத்தியானம், மத்தியானி அப்படின்னாக்க அப்படின்னாக்கா காத்தால பிராத காலம், மத்திய அன்ன காலம், தேவனுடைய மத்தியத்துக்கு அன்னம் அப்படின்னாக்க தே மத்தியானம் அப்படின்னு சொன்னோம். இங்க மத்தியானி அப்படின்னா மத்தியில் அப்படின்னு அர்த்தம். வியக்தமாக தோணிட்டு வெக்த மத்தியானி பாரதே, பாரத நடுவுல அர்ஜுனா மத்தியில கொஞ்ச நாளைக்கு வியக்தமாக இருந்தது. அவ்யக்த நிதனானி ஏவ, இது எல்லாம் முடிவிலும் வியக்தம் இல்லாமத்தான் போகும், அந்த அவ்யக்தத்துலதான் போய் ஒடுங்கும். அவ்யக்தத்திலிருந்து கொஞ்ச நாள் வியக்தமாச்சு, திருப்பி அது போய் அவ்யக்தத்திலேயே ஒடுங்கும். இத்தி ஆக என்று சொன்னார். யார்? கிருஷ்ணா. யாருக்கு சொன்னார்? அர்ஜுனம் பிரதி, அர்ஜுனனுக்கு இப்படி அல்லவா அவர் உபதேசம் பண்ணார். இத எப்படி புரியுது அப்படின்றதுக்கு இப்போ இந்த சத்து சித்து ஆனந்த அம்சம் இருக்கு இல்லையா, அதை இப்ப இதை வச்சு சொல்ல போறார். மிருத்வத்தே சச்சிதானந்தா அனுகச்சந்தி சர்வதா நிராகாசே சதா தீனாம் அனுபூதி நிஜ ஆத்மனி. மிருத்து இந்த மிருத்து எக்ஸாம்பிள் நம்ம சொன்னா, மண்ணுல எப்படி உலகத்துல இருக்கக்கூடிய மண்ணா இருக்கட்டும், வடையா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், எல்லார் கையிலையும் அஸ்தி வாதி பிரியன்றது பிரம்மஸ்வரூபம்னு சொன்னேன். அது மாதிரி மிருத்துவத்திலே எப்படி இருக்கோ அதே மாதிரியே மண் எப்படி இருக்கோ அதே மாதிரியே சத்து சித்து ஆனந்தாக அனுகச்சந்தி சர்வதா, இவைகள் எல்லாம் மண்ணுல எப்படி கூடவே வந்ததோ அது போல எப்பொழுதும் சர்வதா அனுகச்சந்தி, தத்துவரூபம் சித்தரூபம் ஆனந்த ஸ்வரூபம் எல்லா பொருள்களையும் ஊடுருவி கொண்டே செல்கிறது. இதை நாம் பார்க்க தவறு இல்லையா? எல்லாரும் பின்னாடி எல்லார் கையிலும் மனைவி கிட்டியோ அப்பா கிட்டியோ குழந்தை கிட்டியோ மாச கிட்டியோ நாய் கிட்டியோ எல்லாருக்கிட்டையும் இந்த சச்சிதானந்த ஸ்வரூபம் இருக்கு. ஆனா நம்ம பாக்குறதே கிடையாது. என்ன பண்றா, நம்ம மைண்டுக்கு ஒரு இம்பார்ட்டன், அது என்ன சொல்றதோ அதை கேட்கணும், அதை விசாரம் பண்றதே கிடையாது இல்லையா? பாருங்க, கையை பாருங்கன்னு கையை பாக்குறோம் தவிர கை அந்த வெளிச்சத்தை தான் நீங்க பாக்குறீங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, கையை பாக்குறேன், கை இல்லைன்னா கூட அந்த இடத்துல வெளிச்சம் இருக்கு, அந்த வெளிச்சத்தை பாக்குறோமா? பாக்குறது இல்லை. அந்த மாதிரி தான் இந்த சச்சிதானந்த ஸ்வரூபம் எல்லா பொருள்களையும் ஊடுருவி இருக்குது. எப்படி மிருத்துல இருக்கோ மிருத்வத்து, மிருத்துல எப்படி சத்து சித்து ஆனந்தாக அனுகச்சந்தி, மண்ணில் ஏற்படுவதையெல்லாம் எப்படி அது ஊடுருவி இருக்கிறதோ சர்வதா அனுகச்சந்தி, எப்பொழுதுமே அனுகச்சந்தியாக இருக்கிறதோ எப்பொழுதுமே கூட வருகிறதோ அதே மாதிரிதான் ஆகாசம். நிராகாசே நிஜ ஆத்மனி, ஆத்மாவுக்கு ஆகாசமே கிடையாது. ஆகாசமே இல்லாத அந்த ஆத்மாவில சத்து சித்து என்ற அனுபவங்கள்லாம் இருக்கு. ஆனா தெரியலையே, அது நமக்கு தெரியல. ஞானி ஞானிக்கு சுத்தி என்ன பண்ணோம், கவனம் மனநம் வரைக்கும் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். குரு வேதாந்தங்கள்லாம் எனக்கு எது வரைக்கும் கூட வரும், அப்பா வயசானவர்
கிளாஸுக்கு போனோம்னு ஆசைப்படுறார். எனக்கு பாவமா இருக்கு, அப்பாவை பார்த்தா என்ன போர் வச்சு உட்காந்துருக்காருன்னு அவரை காலை வச்சுட்டு கொண்டு போய் விடுவேன் இல்லையா. அவருக்கு ஒரு இயரிங் ஐடியும் வாங்கி கொடுத்து ரெக்கார்டையும் பண்ண சொல்லி பண்ணார். இதெல்லாம் நான் பண்ணலாம். ஆனா யாரு கேட்கணும்? அவர் தானே கேட்கணும். அது நம்ம பண்ண முடியாது. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னாங்க, அவர் தானே மருந்து சாப்பிடலாம். நான் எடுத்துட்டு போகலாம், எல்லாத்தையும் மருந்து எடுத்து வாயில போடலாம், தண்ணி கொடுக்கலாம். ஆனா அவளுக்குள்ளதானே அது வரணும், பண்ணணும். அதே மாதிரி கிரமணம் மனநம் தான் எனக்கு வேதாந்தம் கற்றுக் கொடுக்குறது. என் கூடவே குரு கூடவே இருந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தார். ஆனா நானே பிரம்மம் என்பதை யார் உணரணும்? நான் தானே உணரணும். அவர் நீதாம்பா பிரம்மம் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அவர் என்ன அடிச்சு சொல்லி கொடுத்தார். மனநம் எப்படி யோசிச்சு பார்த்தாலும் பாருப்பா, நீதாம்பா பிரம்மமா இருக்கணும். நீ காலத்துக்கு வந்து முன்னாடியும் பிரம்மம் தான், நிற்கும் பிரம்மம் தான், அப்புறமும் பிரம்மம் தான், சத்தியசித்த ஆனந்த சொல்லவும் ஊடுருவி இருக்குப்பா, நீ பிரம்மத்தான குரு சொல்லிட்டார். மனநம் பண்ணி பார்த்தா அதுவும் எனக்கு நல்லா சரியா பாக்குறது. இவ்வளவு பெரிய ரிஷிகள் என்ன சொல்றா பொய்யா இருக்குமான்னு அதுவும் புரியுது. ஆனா நான் பிரம்மமா மாறினேனா? இல்ல. ஏன்? நான் தானே பிரம்மமா மாறணும். அப்படி பிரம்மமா மாறினால் இது தெரியும். எது? நிராகாசே சதாதீனா, ஆகாசமே இல்லாத இந்த ஆத்மஸ்வரூபத்துல சத்து முதலான அனுபவம் இருக்கிறது என்ற அனுபவம், அனுபவமே பிரமாணம் அப்படின்னு சொல்றது. இது ஞானி பிரத்யட்சம் இல்லையா. ஞானி பிரத்யட்சம்ன்றது என்னத்தான்? ஞானிகளுக்குள்ள சுவாத்ம பிரத்யட்சம். அவாவாளுக்கு சுவாத்ம வேத்தியம் அவாவாளுக்கு தான் தெரியும். அதனாலதான் சூத்திர பாஷ்யத்தான் பண்ணும்போது யார் ஞானின்றது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அவரும் என்ன மாதிரியே அஜானி மாதிரி தானே சார் இருக்காரு, அப்படியே உட்கார்ந்து இருக்காரு சார், அவரும் என்ன மாதிரி தான் காட்டுக்கிறார், என்ன மாதிரி தான் பற்றார், அவரை போய் எப்படி சார் ஞானி? அவாவாவுடைய மனசுல இருக்கிறது அவாவாளுக்கு தான் தெரியும். அனுபவ வேத்தியம் அது. அவர் ஞானின்னு சொல்ல முடியாது, ஞானி இல்லைன்னு. அதனாலதான் ஞானியை படிக்காத அப்படின்னு சொல்லுது. அவர் ஒருவேளை ஞானியா இருந்து அவரை நீங்க படிச்சுட்டீங்கன்னா அவருடைய அந்த ஞானிக்கு அவரை யார் யார் திட்டாலோ அதெல்லாம் இந்த நமக்கு வந்து சேரும் இல்லையா. இதே நீங்க ஞானிய பிரைஸ் பண்ணிட்டீங்க, அவ பெரியவரா நமஸ்காரம் பண்ணிட்டு போறேன்னா அவருக்கு ஞானம் வந்துருச்சுன்னா அவருக்கு வரக்கூடிய புண்ணியமோ பாவமோ அவரை ஒட்டாது. அதெல்லாம் என்ன வரும்? திருப்பி வரும். யார் நமஸ்காரம் பண்றாளோ அவளுக்கு அவருடைய புண்ணியம் ரெஸ்பெக்ட் ஆகுது, யார் அவரை நிந்திக்கிறாளோ அவளுக்கு அந்த பாவம் வருது அப்படின்னா சாஸ்திரங்கள்ட்ட சொல்லி இருக்கு இல்லையா. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதனாலதான் ஞானி ஸ்வ அனுபவம் வேண்டியமா இருக்கிறதுனால அவளுக்கு தெரியுது அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்தை போட்டார். போட்டு நீங்க சரி சார் இதை விட்டுங்க, அவகாசம் என்கிட்ட இருக்குன்னு சொன்னீங்க, ஆகாசமே இல்லாத என்னுடைய ஆத்மாவுல அந்த அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லிங்க. இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் வந்து, அவகாசம் இருக்குன்னு சொன்னீங்க. நான் என் எண்ணத்துல உடல் மனசு நினைவு எல்லாமே இருக்கு இல்லையா. இதுலதான் ஞானம் வரணும். இப்ப இது எதுவுமே ஞானம் வரலன்னா அப்ப எனக்கு என்ன தோணும்? ஒண்ணுமே இல்ல அப்படின்னு தான் சார் தோணும். ஒண்ணுமே இல்லாத ஒரு இடம் ஒண்ணு இருக்குன்னா அது சூன்யம் தானே சார். இப்படி ஒரு சந்தேகத்தை அதுக்கு சொல்ற. அவகாசே விஸ்மிருதே அத தத்ர கிம்பாதி தே பத. இந்த இடைவெளி எல்லாம் விஸ்மிருதமாயிடுது. பொருளே இல்ல, நிலை இல்ல, உடல் இல்ல, மனசு இல்ல, எதுவுமே இல்ல. அங்க அவகாசத்துக்கு சான்ஸே இல்ல. இடைவெளியே மறந்து போச்சு. இடைவெளியும் ஒண்ணு இல்ல. ஏன்னா ஆத்மஸ்வரூபம் தான் நீதான் சொன்னீங்க. ஆகாசம் எல்லாம் பொய் தோற்றம்னு அந்த தோற்றத்தை நீக்கிட்டு இப்ப ஒண்ணுமே இல்ல. அந்த விஸ்வதே அத பிறகு தத்திரக்கின் பாதி அங்க என்ன தெரியும்? அப்போ சொல்ல என்ன தெரியுது? சொல்லு பத என்ன கிம் பாதி உனக்கு என்ன பார்த்து போகணும் சொல்லு. இது என்ன சார் சூன்யமேவ அப்படின்னா சூன்யம் தான் சார் இருக்கும், ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு இதுக்கே நிர்ம ஜெயிச்சிட்ட மாதிரி இப்ப எனக்கு பதில் சொன்னேன். சூன்யம் அதான பௌத்தம் அதெல்லாம் சொல்லிட்டு ஆலையறான். நீ நல்லா உட்காந்து தியானம் பண்ணிட்டே இருந்தப்பா. தியானம் பண்ணா இந்த உலகம் பொய்ன்னு தெரியுது, என்னுடைய எண்ணம் தான் இந்த உலகமானது. அந்த எண்ணத்தை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டே வந்தேன்னா ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலையை அடையிறதுக்கு அதுதான் மனசு வினசு எதுவுமே இல்லாத ஒரு நிலை. அதுதான் பௌத்தனுடைய சூன்ய நிலை. இதுதான் பிரயத்தனம் பண்ணோம். அவனை பார்த்து நம்ம கேட்டாண்டே சூன்யன்னு சொல்ற நீ இருக்கியப்பா, நீ இருக்கிய சூன்யன்னு தெரியறதுக்கு நீ இருக்கிய, அது என்னதுன்னு தெரியாம ஆத்மஸ்வரூபமா நீ இருக்க. அதை விட்டுட்டு சூன்யத்தை மட்டும் பார்த்துட்டு நாங்க என்ன சொல்றோம்? ஆத்மாவை தவிர எதுவும் இல்லைன்னு சொல்றோம்ப்பா அப்படின்னு சொன்னா இல்லையா. அதை சொல்ற
சூன்யமேவ இது சேத் பௌத்தனை பார்த்து சொல்ற, நம்மளுடைய ஆர்கியுமெண்ட் இந்த பூர்வபக்தியை பார்த்து சொல்ற, சூன்யமேவ அப்படின்னு சொன்னா சந்தோஷம். அஸ்து நான் அப்பா சந்தோஷம் தான் எனக்கு. ஏன் தெரியுமா? அப்படி ஒன்று தெரியறதோ இல்லையோ, அப்படி சூன்யமும் ஒன்று தெரியறதோ இல்லையோ, அப்ப பார்க்கிறவன் நீ இருக்கிய, தெரிகின்ற விஷயம் ஒன்று இருக்கிறதுனாலதானே அறிகின்றவனாக நீ இருக்கிறாய் அப்படின்னு சொன்னார். சூன்யமேவேதி சேது அஸ்து நாம தாத்ருக் விபாதி, அப்படி ஒன்று விளங்கிக் கொண்டே இருக்கிறது இல்லையா, அததான் நாம் பிரம்மம். அப்படி விளங்கிக் கொண்டிருப்பதுதான் பிரம்மம் என்று சொன்னேன் அப்படின்னு சொல். அவகாசே விஸ்ருதேத தத்ர கிம் வாதி தேவத சூன்யமேவேதி சேத் அஸ்து நாம தாத்ருக் விபாதி. அவகாசே விஸ்ருத, அந்த அவகாசத்தையும் போக்கடித்து விட்டீர்களே, ஆனால் அங்க என்னப்பா பிரகாசிக்கும், என்னப்பா பிரகாசிக்கும், என்னப்பா பிரகாசிக்கும்? சூன்யமேவ சூன்யம் தான் பிரகாசிக்கும். அஸ்து நாம இருக்கட்டும், தாத்ருக் விபாதி அது இருக்கா, அது ஒன்று பெரிய சொல்லி அது போது எனக்கு பார்ப்பவன் ஒண்ணு இல்லைன்னு சொன்னா அங்க சூன்யம் இல்ல, அவன் தான் இருக்கிறானே, அதுதான்ப்பா சத்தி சித்து ஆனந்தம். இததான் நான் சொன்னேன் அப்படின்னு அதை புரிய வச்சார். அது நான் சொன்னேன், இப்ப அவர் புரிய வச்சார். தாத்ருக்வாதேவ தத்துவம், அப்படி இருக்கிறதுன்னு சொன்னதுனாலே அது சச்சிதானந்த தத்துவம். ஔதாசீன தத் சுகம் ஆனுகூல்ய பிராதிகூல்ய ஹீனம் யது தத் நிஜம் சுகம். சுகம் துக்கம் இதெல்லாம் மனோதர்மம். இப்படி எதுவும் இல்லாம இருக்கக்கூடிய நிலையை நீ பார்த்து கொண்டே இருக்கும்போது அங்க எஞ்சி நிற்கிறது என்ன? ததேகோ வசிஷ்ட கேவலோ, அந்த அவசிஷ்டமாக இருக்கக்கூடியது ஆதிருக்வாதேவ சத்தத்தை. அப்படி இருக்கிறதுனால தான் அது சச்சிதானந்த ஸ்வரூபம், சத்வஸ்வரூபம். அந்த நிலைமையில நீ எப்படி தெரியுமா இருக்க? எதையுமே எதிர்பார்க்காத ஒரு நிலை. இதுக்கு பேர் தான் ஔதாசீனம் அப்படின்னு பேரு. வெறும் ஆனந்த சித்தத்தை தவிர இரண்டாவதே கிடையாததான ஒரு நிலை. இதுக்கு பேர் தான் ஔதாசீனம். மைண்ட எதுவுமே ஆக்குபை பண்ணல, மைண்ட எதுவுமே பக்கப்படுத்தல, அப்படியே ரிலாக்ஸ்டா இருக்காங்க. கல்யாணம் ஆன உடனே அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு பொண்ணுக்கு தேடி 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 5 வருஷம் அலைஞ்சி அந்த இந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் செவ்வாய் வருஷம் இது எல்லாத்தையும் தாண்டி கஷ்டப்பட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்பாடான்னு வந்தாரு பாருங்க, அந்த ஆனந்தம் இல்லையா? அப்போ இந்த கஷ்டம்லாம் போன உடனே அவர் தங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சுரூபமா இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம் தான் ஒரு க்ஷணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த சமயத்துல காரியங்கள்லாம் முடிச்சு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எல்லாம் முடித்து போனதான் ஒரு ஔதாசீன்யம். மைண்ட் எதுவிலையும் ஆக்குபை பண்ணாம எதுவும் பந்தப்படாம இருக்கக்கூடியதான ஒரு நிலை இருக்கு இல்லையா? அதுதான் ஔதாசீன்யமான நிலைன்னு பேர. இதுக்கு பேர் தான் சுகம். சுகம்னாக்க ஏதோ ஒரு பொருளை அனுபவிக்கிறதுனால, ஏதோ ஒரு பொருளை பெருக்கிறதுனாலயே நமக்கு வரக்கூடிய ஆனந்தமோ, நமக்கு எதிரி ஒரு அடிபடுறதுனால வரக்கூடிய ஆனந்தமோ, இல்ல நாமளே சாப்பிடுறதுனால வரக்கூடிய ஆனந்தமோ, நம்ம வேணாம்னு நினைக்கிற பொருள் போயிட்டதுனால வரக்கூடியதோ, அதெல்லாம் பிரியம் தவறவே வராது. பிரியம்னா என்ன அர்த்தம்? ஔதாசீன்யம். ஏதோ மைண்ட் எதிரியே ஆக்குபை பண்ணாம வருத்தப்படாமல் இருக்கக்கூடியதுதான் ஔதாசீனம். அது ஃபேவரபிளாக இருக்கலாம், அன்பேவரபிளாக எதுவுமே இல்லை. ஆனுகூல்ய பிராதிகூல்ய ஹீனம், அது சுகம் தரக்கூடிய மனமாக இருக்கலாம், இல்ல அன்பவர் பிரதிகூலமாக இருக்கக்கூடிய, இது ரெண்டும் இல்லாம இருக்கிறப்ப அதுக்கு பேர் தான் ஆனுகூல்ய பிராதிகூல்ய ஹீனம். அனுகூலத்தன்மை பிரதிகூலத்தன்மை ரெண்டுமே இல்லாததான ஒரு நிலை, அதுதான் நிஜம் சுகம். எது தது, அதுதான் நிஜமான சுகம். இந்த விஷயமானது ஏற்கனவே போன சாப்டர்ல 54வது ஸ்லோகத்துல அவர் சொல்லியிருந்தார். ஆத்மானந்தத்துல அதை அப்படியே ரிப்பீட் பண்றார். 54வது ஸ்லோகத்துல இந்த ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லிக்கிறேன். 54வது ஸ்லோகத்துல யக்தி நாம் நியமோ மாபூத் லக்ஷணாத் வியவஸ்திதः ஆனுகூல்யம் பிராதிகூல்யம் வயாபாவஸ்ச லக்ஷணம். அந்த உதாசீனத்தினுடைய லட்சணம் என்ன தெரியுமா? ஆனுகூலம் பிராதிகூல்யம் துவய அபாவா.
அனுகூலமாக இருக்கும் தன்மை, பிரதிகூலமாக இருக்கும் தன்மை, துவேஷிக்கத்தக்கது உபேட்சிக்கத்தக்கது போன்ற குணங்கள்லாம் இல்லாமல் இருத்தல் தான் அந்த நிஜமான சுகம் என்பது அப்படின்னு அங்கேயும் சொல்லியிருக்கார், இங்கேயும் சொல்லியிருக்கார். ஆனுகூல்யம்னா என்ன, பிராதிகூல்யம். ஆனுகூல்யம்னா ஹர்ஷதி, சந்தோஷ விருத்தி. பிராதிகூல்யம்னா என்ன அர்த்தம், துக்க விருத்தி. இல்லையா, இது வேண்டாம், இது ரெண்டு. சந்தோஷம் வந்தா மைண்ட் மாறுறது, துக்கம் வந்தா மைண்ட் வருது. இது ரெண்டும் இல்லையானால் இருக்கக்கூடியது தெரியுமா, அதுதான் அந்த ஔதாசீன்யமான நிலை. அந்த ஔதாசீன்ய நிலையானது, அந்த சுகமானது என்ன, நீங்க நினைக்கிற இந்த சுகமோ இந்த துக்கமோ இல்லாத ஒரு நிலை இருக்கு இல்லையா, அந்த சமயத்தில்தான் சனீகமாக இந்த ஆத்மாவுடைய உண்மையான ஸ்வரூபமான அந்த ஆனந்தமானது வெளிப்படுகிறது. அப்படி ஆனந்தம் வெளிப்படுத்தும் போது இருக்கக்கூடிய நிலையானது அது வேற. அது அனுகூலத்தினாலையும் ஃபேவரபிள்னாலையும் அன்பேவரபிள்னாலையும் விஷயத்தினாலையும் வந்து போகக்கூடியதான சுகமோ துக்கமோ இல்லாத நிஜமான சுகம் அப்படின்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ண போற. இதனுடைய மேற்கோள் போர்ஷனை அடுத்த சனிக்கிழமை நீக்கணும். ஓம் போர் நமத போர் நமிதம் போர் நாத் போர் நமுதச்சதே